மதுரை மேலூரில் ஆன்லைன் பண மோசடி குறித்து போலீசாரிடம் புகார் அளிக்க பொதுமக்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. மதுரை மேலூரில் ஆன்லைன் பண மோசடி குறித்து போலீசாரிடம் புகார் அளிக்க பொதுமக்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ரூபாய் 54,000 முதலீடு செய்தால் 45 நாட்களில் இரட்டிப்பு தொகை கிடைக்கும் என கூறி FQL செயலியில் சேர்த்து மோசடி நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் ஆன்லைன் செயலி மூலம் பணம் கட்டினால் குறுகிய காலத்தில் இரட்டிப்பாகும் என கூறி பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு மக்கள் இணைந்துள்ளனர். ஆரம்பத்தில் 54,000 செலுத்தினால் அது 45 நாட்களில் பணம் இரட்டிப்பாக கிடைக்கும் எனவும் மேலூர் மற்றும் கிராம பகுதியில் உள்ள பெண்கள், இளைஞர்கள் என அனைவராலும் இந்த ஆப் வைரலாக பரவியது. இதனைத் தொடர்ந்து இதில் 54,000 பணம் கட்டியதும் அது US டாலர் வடிவில் அவரது கணக்கில் காட்டப்படும். நாள் ஒன்றுக்கு 3 சிக்னல் வருவதாகவும் அதனை ஓகே செய்தால் டாலர் வடிவில் வரவு வைக்கப்பட்ட பின் குறுகிய காலத்தில் அந்த பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் என ஆசை வார்த்தைகள் கூறி ஆட்களை சேர்த்து வந்துள்ளனர். பணம் கிடைப்பதாக கூறி ஆட்களை அடுத்தடுத்து சேர்த்து வந்தனர். இந்த ஆப்பில் இணைந்தவர்கள் கிராம பகுதிகளில் கூலி வேலை பார்ப்பவர்கள், அன்றாடும் பணியாளர்கள், விவசாயிகள் என அனைவரும் இந்த குறிப்பில் ஆப்பில் இணைந்துள்ளனர். இந்த நிலையில் பணம் செலுத்தி அவர்கள் செயலில் முறையாக பணம் எடுக்க முடியாமல் பாதிப்படைவதாக கூறி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் முன்வைத்தனர். இந்த செயலில் பல கோடி ரூபாய் வரை மோசடி நடந்திருக்கலாம் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலூர் பகுதிகள் மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள கிராம பகுதிகள் பல்லாயிரக்கணக்கோர் இந்த செயலில் இணைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் காவல்துறையில் பாதிக்கப்பட்டவர்களாக புகார் அளிக்கலாம் என கூறி தொடர்ந்து மேலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பொதுமக்கள் புகார் அளிக்க அழைப்பு விடுத்தப்பட்டனர். இதனடுத்து அங்கு குவிந்த பொதுமக்கள் ஏராளமானோர், கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது மேலூர் தனியார் திருமண மண்டபத்தில் புகார் அளிக்க வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இந்த ஆப்பில் தொடர்புடைய முக்கிய ஏஜெண்டாக செயல்பட உறவினர்கள் மற்றும் சிலரை போலீசார் விசாரணை வளையத்துக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் தகவல் தெரிகிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்.